அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்டில் லஞ்சுக்கு மட்டன் உப்பு கறி செய்ய போறேன். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் உப்பு கறி செய்யறதுக்கு நான் 300 கிராம் போல மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, வரமிளகா, சோம்பு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, எண்ணெய். இப்போ மட்டனை நான் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கிட்டுலாம். ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ 3 விசில் போல வந்துருச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது ஒரு முக்காப்பா தான் வெந்துருச்சு. இப்போ உப்பு கறி செய்யறதுக்கு நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இதில் நான் சோம்பு சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்துருங்க. மிளகாய் நல்லா வெந்துடணும். இதில் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேன். மட்டன் இந்த எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். நம்ம அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன், வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணி வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிடுறேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு. இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேகட்டும். மூடி போட்டுறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்க, தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்திடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா இன்னும் ட்ரை ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். மட்டன் உப்பு கறி ரெடி. இந்த மட்டன் உப்பு கறியில் இந்த உருளைக்கிழங்கோடு போட்டு செய்யும் போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆயிடுச்சு. இதை ரச சாதத்தோடையும் தயிர் சாதத்தையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் படிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.